நவராத்திரியின் முதல் நாள் அன்னை மகேஸ்வரி. அன்றைய தினம் அம்மனுக்கு மல்லிகைப்பூ மற்றும் வில்வம் கொண்டு அலங்கரித்து வெண்பொங்கல் வெள்ளை சுண்டல் நெய்வேத்தியமாக வைக்கணும். இரண்டாம் நாள் கௌமாரி. இவருக்கு முல்லை மற்றும் துளசியால் அலங்கரித்து புளியோதரை பைத்தம்பருப்பு சுண்டல் வைத்து நெய்வேத்தியம் வழிபடணும். அடுத்தது மூன்றாம் நாள் வராகி. இவருக்கு செண்பக மலர் மற்றும் சம்பங்கி கொண்டு அலங்கரித்து சர்க்கரை பொங்கல் மற்றும் மொச்சை சுண்டலை நெய்வேத்தியமாக படைக்கணும். நான்காம் நாள் அன்னை மகாலட்சுமி. இவருக்கு மல்லிகை பூக்களால் அலங்கரித்து கதம்ப சாதம் மற்றும் பச்சை பட்டாணியை நெய்வேத்தியமாக படைக்கணும். ஐந்தாம் நாள் அம்பிகை வைஷ்ணவி. அவருக்கு முல்லைப்பூவால் அலங்கரித்து தயிர் சாதம் வேர்க்கடலை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடணும். ஆறாம் நாள் அன்னை இந்திராணி. இவருக்கு செம்பருத்தி பூ கொண்டு அலங்கரித்து தேங்காய் சாதம் கடலைப்பருப்பு சுண்டலாக நெய்வேத்தியம் வைக்கணும். ஏழாம் நாள் அம்பிகை சரஸ்வதி. இவருக்கு மல்லிகை பூ சாற்றி எலுமிச்சை சாதம் வெள்ளைப்பட்டாணி நெய்வேத்தியமாக வைத்து வழிபடணும். எட்டாம் நாள் அம்பாள் துர்கை. இவருக்கு ரோஜா பூக்கள் சாற்றி பாயசம் காராமணி சுண்டல் நெய்வேத்தியமாக வைத்து வழிபடணும். ஒன்பதாம் நாள் சாமுண்டி. இவருக்கு தாமரை மலர்கள் சாற்றி அக்கார வடிசல் மற்றும் கொண்டக்கடலையை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடணும். மறுநாள் விஜயதசமி. அன்னைக்கு புட்டு மற்றும் காராமணி வைத்து வழிபட வேண்டும். சுண்டல் வைத்து வழிபட்டால் நவகிரக